எல்லாமே அவங்க கவனக்குறைவால தான் என் குழந்தை வந்து இறந்ததுக்கு காரணமே. என் ஒய்ஃப்க்கு இன்னமும் அந்த விஷயம் கூட தெரியாது. குழந்தை இறந்துச்சுன்னு. ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு. சிஎம்சில அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம். ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு மனசு தேத்தி வச்சிருக்கோம். இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் பேர் அஜித் குமார். என் ஒய்ஃப் பேர் ஸ்னேகா. நாங்க ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து திமிரின்ற இருக்கோம். அங்க ஊர்ல இருக்கோம். திமிரி ஜிஹெச்ல எங்க ஒய்ஃப்க்கு பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருந்தோம் 1:30 மணிக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. குழந்தைக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி செக்கப் பண்ணோம். நாங்க மந்த்லி கரெக்ட்டா செக்கப் போவோம். ஒரே ஒரு எந்த ப்ராப்ளம் இல்ல. அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல தான் செக் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே நார்மலா இருக்கு. நீங்க 9 மந்த்லருந்து வீக்லி வந்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் வீக்லி போய் செக் பண்ணுவோம். எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல 9ஆம் தேதி நைட்டு 1:30 மணிக்கு நாங்க அட்மிட் பண்ணோம் ஒய்ஃப. வலி வந்து விட்டு வருது. நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட்டா 6 மணிக்கு ஃபுல் பெயின் வந்துச்சு. குழந்தை வந்து டாக்டர் சொல்றாரு, அப்பதான் வந்து தொப்புள் கொடி சுத்திட்டு வருது. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டாரு. சரி நாங்களும் கடவுள வேண்டிட்டு நாங்களும் சரி குழந்தை நல்லபடியா பொறந்துரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு டாக்டர் தவிர வேற ஒரு நர்ஸ், ஒரு டாக்டர் மத்தபடி யாருமே இல்ல. அங்க ஒரு ஒரு இது ஒரு ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒரு டெலிவரின்னு வந்து 1:30 மணிக்கு அட்மிட் ஆனோம். எத்தனையோ டாக்டர் வர வச்சிருக்கலாம். ஒரு லேடி டாக்டரும் இல்ல. எங்க ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 6 மணிக்கு ஃபுல் பெயின் வந்துச்சு. டாக்டர் வந்து தொப்புள் கொடியோட சுத்திட்டு வருது குழந்தைன்னாரு. சரி ஓகே. ஒரு சிசர் எடுத்து கட் பண்றாங்க. சிசர் கூட சரியில்ல. அவங்களும் எங்க ஒய்ஃப் ரொம்ப கதர்றாங்க. ஒரு எப்படி எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவங்க அந்த அளவுக்கு கதர்றாங்க. கட் பண்ண சொல்ல ஒரு குளோரோஃபார்ம் குடுக்கல. எதுவுமே இல்ல. பச்சையா கட் பண்ணி ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சுட்டாங்க. குழந்தை எடுத்துட்டாங்க வெளிய. ஒரு அசைவும் இல்ல. ஆ ஏன் குழந்தை அசையலன்னு கேட்ட சொல்ல, ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ட்டாங்க. ஹார்ட் பீட் கம்மியா இருக்குன்னு சொல்ட்டாங்க. ஒரு இன்குபேட்டர் இல்ல. ஒரு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்ல. கையில சிபிஆர் பண்ணிட்டு இருக்காரு குழந்தைக்கு. எங்க ஒய்ஃப் அப்படியே அனாமத்தா விட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பிளட் போயிட்டே இருக்கு. கத்திட்டு இருக்காங்க. இவரு ஒரே ஒரு டாக்டர் மட்டும் சிபிஆர் பண்ணிட்டு இருக்காரு. தொப்புள் கொடி கட் பண்ணிட்டு அந்த தொப்புள் கொடியில குளுக்கோஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கா. அது வெளிய புடுங்கிட்டு போயிட்டு இருக்கு. அது கூட கவனிக்கல. நான் பார்த்துட்டு, சார் இந்தாங்க சார் குழந்தைக்கு இந்த மாரி போய் வெளிய போயிட்டு இருக்கு மருந்துன்னு அதுக்கப்புறம் எடுத்து கனெக்ட் பண்றாங்க. ஒரு டாக்டர், ஒரு நர்ஸால இது எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவோ டெக்னாலஜி டிஜிட்டல்னு சொல்றாங்க. ஆனா இன்னமும் அந்த காலத்து ஆயா காலத்துல பண்ற மாரி என் குழந்தைய வச்சு அவங்க ரொம்ப விளையாடிட்டாங்க.